ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கொஞ்சம் சிம்பிளான வீடியோ தான், ஆனால் ரெசிபியை பொறுத்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லுவேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு வந்து ஒரு 20 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கிரேட்டர் இருந்தாலும் அதுலேயும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக நெய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோதான் மொத்த இன்க்ரீடியன்ஸே. அடுத்ததான் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா எண்ணெயோ நெய்யோ கூட அதிகமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததான் தோசைக்கல்லில் வந்து சூடானதுக்கப்புறமா வந்து மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தோசை மாவு வந்து நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவு ஊற்றுற போல் தண்ணியாட்டு இருந்ததுன்னா தோசை வந்து மொறு நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போது இதில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க பூண்டு, நெய், அதே போல் மிளகாத்தூள் மிக்ஸை வந்து மேலெல்லாம் தடவிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கலாம், ஆனால் நெய் அளவுக்கு வந்து வாசனையாக இருக்காது தோசை. இப்போது மேலால் வந்து ஓரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா வாசனையாக கிறிஸ்பியாக மொறுன்னு வரும் உங்களுக்கு. இதை வந்து திருப்பி போட தேவையில்லை, அப்படியே மடித்து எடுத்துடலாம். சுட சுட பூண்டு நெய் தோசை ரெடி. இதுக்கு வந்து சைடிஷ் தேவை இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.